இன்னைக்கு திருவோண ஸ்பெஷலாக என் தங்கையோட மாமியார் சொல்லி கொடுத்தா. ரொம்ப நல்லா இருக்கும் அது. உள்ளித்தியலும் புளி விட்ட அவியல். பொதுவாக நம்ம வந்து இது விடுவோம், தயிர் விடுவோம் இல்லையா? அதுக்கு பற்றிக்கு இதில் வந்து லைட்டாக புளி விடணும். விட்டோம்னா இது ராத்திரி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும். சப்போஸ் நம்ம வந்து இது விட்டோம்னா, தயிர் விட்டோம்னா ராத்திரிக்குள்ளே புளிச்சு போயிடும். அப்புறம் ஊசி போயிடும், ஸ்மெல் வரும் இல்லையா? ஆனால் இந்த அவியல் அப்படி இருக்காது, நல்லா இருக்கும். ஆனால் இது நாட்டு காய்கறிகளில் பண்ணோம். இது எப்படி இப்போ இதுக்கு தேவையான சாமான்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்க. முருங்கைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், சௌச்சௌ, மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, மலபார் வெள்ளரிக்காய், சேனக்கிழங்கு, புடலங்காய். இதை அரைச்சி விடுறதுக்கு தேங்காய், மேலே போடுறதுக்கு கருவேப்பிலை. நான் காமிச்ச பாருங்க, அந்த நாட்டுக்காயெல்லாம் அப்படி நெருக்கி வச்சுருக்கேன் ஒரே மாதிரி. அப்புறம் அதுக்கு தேவையானது வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கணும். அதுக்கு லைட்டாக இது பாருங்க, இந்த அளவு. இது 1 கிலோ காய் திட்டத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் இந்த அளவு புளி தண்ணி ஜலம் விட்டா போதும். இதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் துளி போடும், ஜீரகம் மட்டா போடுவோம், இல்லாட்டா கூட்டோட ஃப்ளேவர் வந்துடும். 1/2 ஸ்பூன் தான் கம்மியாக போட்டிருக்கேன் நான். இந்த புளி ஜலம் லைட்டாக அது கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க. உப்பு, கருவேப்பிலை. இப்போ இதுக்கு நன்னா ஒரு சின்ன தேங்காய் நன்னா வேணும், ஒரு தேங்காய் வேணும் அரைச்சி விடுறதுக்கு. இதை நான் க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன். கடைசியில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் பச்சையாக விடணும். இப்போ இந்த அவியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. ஒரு அடுக்கில் ஜலத்தை வச்சுட்டு மட்டா தண்ணி வச்சிங்கன்னா போதும். ஏன்னா இது நாட்டுக்காய், நிறைய தண்ணி விட்டுக்கும். அதனால் மட்டா தண்ணியை வச்சுட்டு எல்லா காயும் அதில் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி போட போகிறேன். இதில் புளி விடுறதால இந்த மஞ்சப்பொடி விடும்போது நல்லா இருக்குது, அந்த கலர் பார்க்கறதுக்கு வேற ஒன்றும். இப்போ வந்து இது ஜலம் நல்லா இது கொதிக்கிறது பாருங்க. இப்போ என்ன பண்ணும், ஒரு அப்படியே குலுக்கி விடணும். அப்போதான் கீழே மேலேயும் ஒத்தா மாதிரி வேகும். அப்பப்போ கொஞ்ச நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி குலுக்கி தான் விடணும். இல்லை நீங்கள் மட்டா பண்ணும்போது, இப்போ நான் நிறைய பண்ணுறதால அப்படி பண்ணுறேன், கரண்டியை போட்டு கலரில். நீங்கள் மட்டா பண்ணலன்னா கரண்டியால் மெதுவாக அப்படியே கலரி விடுங்க. இப்போ இதை மூடி வச்சுடுறேன் கொஞ்ச நாள். அப்புறம் புளிஜலம் விட்டுக்கலாம், கொஞ்சம் வேகட்டும். ஏன்னா சம்டைம்ஸ் வேகாது. உப்பு புளிஜலம்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போட போகிறேன். 3/4 வேக்காடு ஆகணும். பார்த்தீங்களா, இதுலேயே இவ்வளோ ஜலம் விட்டுருக்கு பாருங்க. நான் விட்டது ஒரு 1/2 டம்ளர் கூட இல்லை. இந்த நாட்டுக்காயின்றதால இவ்வளோ ஜலம் விடும். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஜலத்தையே வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். புளி ஜலம், இந்த ஜலம் அதெல்லாம் விட்டு தான் நான் அரைப்பேன். இப்போ இதுலேயே ஜாஸ்தியாக இருக்கிறதால நான் கொஞ்சம் எடுத்து கூட வச்சுருப்பேன் இதுலேருந்து. இப்படி குளிக்க விடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆட்டம். இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பை போட போகிறேன். உப்பு இதை பாருங்க. நல்லா இப்படி ஒரு குலுக்கு. உப்பு உரைக்கணும் எல்லா காயிலும், அதனால் இப்படி குலுக்கிட்டு இப்படி மூடி வச்சிருக்கேன். இப்போ அந்த கரிகாலெலாம் வெந்துன்னு இருக்க சமயத்தில் சைமல்டேனியஸாக நம்ம அந்த உள்ளித்தியலும் பண்ணிடலான் இருக்கேன். அதுக்கு தேவையான சாமான்கள் இது வந்து நல்லெண்ணெயில் பண்ணக்கூடாது, தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். மெயின் இன்க்ரீடியன்ட் தேங்காய் எண்ணெய். அதுக்கு சின்ன வெங்காயம். இதை பாருங்க, இது வந்து நான் ஒரு 6 பேருக்கு தகுந்த மாதிரி பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து இதை கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஃபில்டர் பண்ணி பழைய புளி. இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வேணும். கொஞ்சம் வெல்லம், மஞ்சப்பொடி, உப்பு, கருவேப்பிலை. இது வறுக்கிறதுக்கு தேவையான சாமான்கள். இது பாருங்க, அந்த புளிக்கு இந்த காரம் வேணும். மட்டா கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன். இதுல உளுத்தம் பருப்பு தான் ஜாஸ்தியா போடணும். நல்லா 1 ஸ்பூன் திட்டு, ஏன்னா குழம்பு வந்து அதுதான் திக்னஸ் காட்டும். தனியா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், தனியாவும். இதான் இதுக்கு தேவையானது.
இப்போ இதோ வானொலி காஞ்சு காஞ்ச உடனே அதில் சொட்டு தேங்காய் எண்ணெயை விட்டுண்டு இந்த சாமான்லாம் வறுக்கணும். இப்போ வறுக்கும்போது ஒரு 4 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கணும் அந்த ஃப்ளேவருக்காக. அதோடைய இது பாருங்க, இது வறுபட்டு விட்டா இதில் இந்த தேங்காவை போட்டுடணும். சும்மா ஒரு பெரட்டு, ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் பெரட்டணும். இப்போ இது நல்லா வறுபட்டு விட்டு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதில் குழம்புக்கு தாளித்து கொட்டுறேன். இது ஆறட்டும், ஆறுனப்புறம் அரைப்போம், இல்லாட்டா 4 பக்கமும் செதறும். 6 பேர் திட்டத்துக்கு நல்லா இந்த பாருங்க உள்ள எண்ணெய் விடலாம். ஒரு கரண்டி எண்ணெய், தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு கடுகை தாளித்து கொட்டுறேன். வெறும் கடுகு மட்டும் போதும், இதுக்கு வேற எந்த பருப்பு வகையெல்லாம் வேண்டாம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் 2 கருவேப்பிலையும் அதில் போட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த அடுப்பில் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளேயும் நம்ம இந்த இதை பார்ப்போம், அவியலை. இதை பாருங்க, அது 3/4 மேலே வெந்துடுத்து நன்னா, எதுவுமே குழையில பாருங்க. இப்போ இதுக்கு அந்த நெல்லிக்காய் அளவு புளி எடுத்தோம் இல்லையா, அந்த புளியை விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு கலக்கு. இது ஒரு 2 நிமிஷம் இந்த புளி ஃப்ளேவர், பச்சை ஃப்ளேவர் போட்டோம், அது வரைக்கும் இருக்கட்டும். இது பாருங்க, இது வந்து வெங்காயம் வதங்கி எடுத்தோம். இப்போ இதுக்கு இந்த புளி ஜலத்தை உடப்பறேன் நான். மஞ்சப்பொடி, இந்த குழம்புக்கு ஏற்ற நல்லா 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இந்த வெல்லம், இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், நம்ம அரைக்கிற மட்டும். இப்போ பாருங்க, அந்த அவியலுக்கு வந்து இந்த பச்சை மிளகாய், இந்த ஜீரகம், நல்லா தேங்காய் போட்டால் அது நல்லா இருக்கும். ஒரு குட்டி தேங்காய் எடுத்து நான் மீடியம் சைஸ்னே வச்சுக்கோங்க, 1 கிலோ காய்க்கு இவ்வளோ வேணும். இதை அரைச்சுன்னு வந்துடுறேன். பாருங்க, இதை அரைக்கிறதுக்கு நான் வந்து ஆல்ரெடி அதுலேருந்து வடித்து வச்சேன்ல, நிறைய ஜலம் விட்டுதுன்னு, அதை ஆற வச்சுருக்கேன். இப்போ அதை விட்டு தான் அரைக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணியே நீங்கள் வேண்டாம், அதுலேருந்து வடித்து ஆற விட்டு அதை தண்ணி அரைங்க போதும். இப்போ இந்த காய் பார்த்தியால, குலுக்கி வேக விட்டதால எதுவுமே வந்து குழையலை. அதுலேருந்து இன்னும் விட்டு அந்த ஜலத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னாக்கா இதை வந்து அரைச்ச அந்த மிக்சியை கூட அலம்பி அதில் விட்டுடலாம். இப்போ அரைச்சுன்னு வந்த பாருங்க, அதை இதில் விட்டுற வேண்டியதுதான். இந்த தண்ணியே விட்டு அதில் அலம்பி விட்டா போதும். அதுதான் பார்த்து மட்டும் 1/2 டம்ளர் தண்ணி வச்சா போதும். இந்த நாட்டு காயின்றதால இவ்வளோ விடுறது. அது இப்போ நிறைய பச்சை அப்படியே கருவேப்பிலையை கொஞ்சம் போடணும், நல்ல இப்போ ஃப்ளேவர் இறங்கும். பண்ணிட்டு அதே மாதிரியே குலுக்கி விடுங்க மெதுவா. மட்டா பண்ணா நம்ம வந்து கரண்டியை போட்டுக்கலாம், நிறைய பண்றதால இப்படி பண்ண வேண்டும். இந்த புளி நல்லா கொதிச்சுடுத்து, அதுக்குள்ளேயே அரைச்சுன்னு வந்துட்டேன். அந்த விழுத வறுத்த வச்சுருந்தோமே அதை அதில் விட்டு நல்லா கலந்துக்கணும். அப்புறம் மிக்சி அதில் நல்லா ஜலத்தை விட்டு மிக்சியெல்லாம் அலம்பி வச்சுருக்கேன், அந்த தண்ணியும் விட்டுடுறேன். இப்போ இதே நல்லா கொதிச்சா கெட்டி ஆகிடும். ஏன்னா இதில் இந்த பருப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால திக்னிங் வந்துடும். இது நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் இறக்க வேண்டியது தான் இது. இப்போ பார்த்தீங்களா, இதை நல்லா கொதிச்சாச்சு. இது கெட்டியாகிடுது. இதே சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக இருக்கும்னு தோணிதுன்னா அதுலேருந்து வடித்த தண்ணியிலே சொட்டு மாவு, அரிசி மாவு விட்டு கலைச்சி அதில் விட்டு ஒரு கொதி விடுங்க, அப்போ கெட்டியாகிடும். இப்போ இதுக்கு பச்சையாக தேங்காய் எண்ணெய், நான் ஒரு 1.5 இந்த கரண்டியால் ஒரு 1.5 விட்டுருக்கேன், அவ்வளோதான். இதை நல்லா கலரிட்டு அடுப்பு அணைக்க வேண்டியது தான். இதை பாருங்க, டே கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு இது ஒன்றும் ஆக இறுகிக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன் மட்டா தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பும் நல்லா கொதிச்சுடுத்து. இதுக்கு நான் மாவெல்லாம் விடவே இல்லை, ஏன்னா இந்த பருப்பு அரைச்சி விட்ருக்கோம் இல்லையா, அதே திக்காயிடும்.
பாருங்க அந்த எண்ணெயெல்லாம் மேலே தெரியறதா, இந்த பதம் வந்தோடனே அணைச்சிருவோம், அவ்வளோதான். உள்ளித்தியல் ஆயிடுது. இது என்னன்னா, நான் என்கிட்ட வந்து வெந்தய பொடி நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருப்போம் ஆற்றுல. வெந்தயம் கிடச்சா பசங்க துப்புவாலேன்னு நாங்கள் இப்போ பாருங்கள் அந்த பொடியில் நான் துளி போடுறேன். நீங்கள் அப்படி வெந்தய பொடி இல்லாதவா அந்த சாமான் வறுக்கும் போது மட்டை ஒரு ஒரு 1/4 ஸ்பூனை விட கம்மியாக அந்தந்த குழம்புக்கு தக்கனது அந்த இதோடய போட்டு வறுத்து அரைச்சிருவோம், சரியாக இருக்கும். இப்போ இந்த உள்ளித்தியலும் அவியலும் ஆயிடுத்து. இது பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.